நமது ஒளி அலை வரிசை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தானுமாலயன் சுசீந்திரம் தானுமாலயன் கோவிலுக்கு செல்ல இருக்கிறோம். கடந்த 22/2/2026 அன்று நானும் என் மனைவியும் இந்த திருக்கோயிலுக்கு செல்லும் பாக்கியம் கிடைத்தது. இந்த திருக்கோயில் மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மூவரும், தானு என்றால் சிவன், மால் என்றால் விஷ்ணு, அயன் என்றால் பிரம்மா, ஒரே சிவலிங்கத்தில் அருள் பாலிக்கும் மிகவும் பழமையான 1400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலமாகும். நாகர்கோவிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரியிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. 7 நிலைகளை கொண்ட 134 அடி உயரமுள்ள வெள்ளை நிற ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. மூங்கில் காடுகளாய் ஞானாரண்யம் என்ற பெயரில் விளங்கி வந்த இந்த தலத்தில் சப்த ரிஷிகளில் ஒருவரான அத்திரி மகரிஷி வாழ்ந்து வந்தார். ஆசிரமம் அமைத்து இறைத்தொண்டும் ஆற்றி வந்தார். அவரது தர்மபத்தினி அனுசூயா தேவி. அனுசூயா என்றால் அசூயை அற்றவள், அதாவது பொறாமை இல்லாதவள் என்று பொருள். பதிவிரதையான அனுசூயா தேவியின் பதிவிரத தன்மையை சோதிக்கும் எண்ணத்தோடு மும்மூர்த்திகளும் முனிவர்கள் வடிவில் பிக்ஷையை வேண்டி வந்து, ஆடையின்றி அளிக்கும் பிக்ஷையை மட்டுமே ஏற்க முடியும் என்று தெரிவித்ததால் அனுசூயா அவர்களை தன் கற்பின் திறத்தால் 6 மாத சிறு குழந்தைகளாக மாற்றி பாலூட்டி சீராட்டினாள். பிறகு முப்பெரும் தேவியரின் வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கு சுய உருவம் அளித்தாள். மூவரும் மிகவும் மகிழ்ந்து எப்போதும் ஒரே உருவில் காட்சி தந்து அருள் பாலிக்க வரமளித்தனர். அவ்வாறே கொன்றை மரத்தடியில் லிங்க வடிவில் அருள் பாலிக்கின்றனர். லிங்கம் பித்தளை கவசத்தால் மூடப்பட்டுள்ளது. அதிகாலை 4:20 மணி அபிஷேகத்தின் போது நாம் லிங்கத்தை கவசமில்லாமல் தரிசிக்க முடியும். லிங்கத்தின் திருமுகம் பிரம்மாவாகவும், முகத்துக்கு மேலே காணப்படும் 12 பிறைச்சந்திரன்கள் சிவனாகவும், அதன் மேல் குடைபிடிக்கும் நாகம் விஷ்ணுவாகவும் பாவிக்கப்படுகின்றன. இது ஒரு அபூர்வமான தோற்றமாகும். அந்த கொன்றை மரம் தலவிருட்சமாக இன்றும் திருக்கோயிலில் இருக்கிறது. அதன் கிளைகளை பார்க்கலாம். பிற்காலத்தில் கருவறை தனியாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்திரன் கௌதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் நீங்கி இந்த தலத்திலே வந்து தூய்மை அடைந்ததால் இது சுசீந்திரம், சுசி என்றால் தூய்மை, இந்திரம் என்றால் இந்திரன் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் அர்த்தஜாம பூஜை இந்திரனால் தினசரி செய்யப்படுவதாக ஐதீகம். அர்த்தஜாம பூஜை அமராபதியால் நடப்பதால் மாலை பூஜை செய்தவர் மறுநாள் காலை நடை திறக்கக்கூடாது என்பது இறை கட்டளை. இது காரணமாக இங்கு பூஜைக்கு 2 நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலையில் நடை திறக்கும் போது அகம் கண்டது புறம் கூறேன் என்று சத்தியம் செய்தே வாயில் திறக்க வேணும் என்பது உத்தரவு. தானுமாலயன் சந்நிதிக்கு தெற்கே திருவேங்கட விண்ணகரப் பெருமாள் என்ற பெயரிலே திருமால் 8 அடி உயரத்தில் கம்பீரமாக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அவருக்கு பின்புறம் ரங்கநாதரும் கிடந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார். எதிரில் கம்பீரமான கருடாழ்வாரும் உண்டு. சித்திரை மார்கழி மாதங்களில் சிவனுக்கும், ஆவணியில் பெருமாளுக்கும் திருவிழா நடக்கும். மாசி மாதம் நடைபெறும் திருவிழா இங்கே குடிகொண்டிருக்கும் அறம்பளர்த்த அம்மன் என்ற தேவிக்கு நடைபெற்று வருகிறது. இங்கே இருக்கும் ஒரே தாயார் சந்நிதி அறம்பளர்த்த அம்மனுக்கே உரித்தானது. சுசீந்திரத்துக்கு அருகே உள்ள தேரூர் என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஒரு பெண் ஆண்டாளைப் போலவே தானுமாலயன் மீது ஆறாத அன்பு கொண்டு அவரையே திருமணம் செய்வேன் என்று வைராக்கியத்துடன் இருந்ததாகவும், 13 வயதிலேயே விரதம் இருந்து கோவில் கருவறையில் சென்று மறைந்து விட்டதாகவும் ஸ்தல புராணம் சொல்கிறது. அவரை தானே ஏற்றுக்கொண்டு விட்டதாக இறைவன் அசரீரியாக தெரிவித்ததால் அவருக்கு ஒரு கருவறை அமைத்து அறம் வளர்த்த அம்மன் என்ற பெயரில் இங்கே உற்சவ மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். அவர்களுக்கு மாசி மாதம் தோறும் திருவிழா உண்டு, திருக்கல்யாணமும் உண்டு. இந்த திருக்கோயிலில் பல்வேறு சந்நிதிகள் இருக்கின்றன. சிவன் விநாயகர் வடிவில் திருநீலகண்ட விநாயகர் என்ற பெயர் மடியில் பார்வதியுடன் காட்சி தருகிறார். நவக்கிரகங்கள்
உண்டு. அனுமனும் லக்ஷ்மணனும் வெளியே கூப்பிய கரங்களுடன் காத்திருக்க, சீதையும் ராமரும் தனி கருவறையில் காணப்படுகிறார்கள். இது ஒரு வித்தியாசமான அமைப்பாகும். பொதுவாக ராமர், லக்ஷ்மணர், சீதை ஆகியோர் நின்றிருக்க அல்லது அமர்ந்திருக்க, பாதத்தில் ஆஞ்சநேயர் காணப்படுவார். இங்கு ராமரும் சீதையும் மட்டும் தனி கருவறையிலும், லக்ஷ்மணனும் ஆஞ்சநேயரும் வெளியே கூப்பிய கரங்களுடன் காத்திருக்கிறார்கள். மூடு விநாயகர், துர்க்கை அம்மன், சங்கர நாராயணர், சண்டிகேஸ்வரர், நடராஜர், தட்சிணாமூர்த்தி சந்நிதிகளும் உள்ளன. ஒரு பெரிய பாறையின் மீது கைலாசநாதர் காட்சி தருகிறார். இங்கு விக்னேஸ்வரி என்ற பெண் விநாயகர் வடிவம் வழிபடப்படுகிறது. இங்குள்ள காலபைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோயிலில் தட்டினால் இசை ஒலிகள் எழுப்பக்கூடிய 4 இசைத்தூண்கள் உள்ளன. 18 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டு விஸ்வரூப வடிவில் எதிரிலுள்ள ராமரை தரிசித்து வணங்கும் வடிவில் காட்சியளிக்கிறார். இவர் அருகிலுள்ள திருக்குளத்தில் கிடந்ததாகவும் 1935ஆம் ஆண்டு ராஜாவின் கனவில் தோன்றி தன்னை பிரதிஷ்டை செய்ய சொன்னதாகவும் தெரிய வருகிறது. இந்த திருக்கோயில் காலை 4:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். நுண்ணறிவு சிற்பங்கள் இக்கோயிலில் உண்டு. கணபதி மற்றும் யக்ஷர் சிலைகளின் காதில் கம்பியை நுழைத்து மறுபக்கம் எடுக்கும் வகையில் அக்கால கட்டிடக்கலையின் சிறப்பு அம்சங்களுடன் செதுக்கப்பட்டுள்ளது. 12 அடி உயரத்தில் சங்கு பவுடரால் ஆன நந்தி கம்பீரமாக இருக்கிறார். இதுபோன்று சங்கு பவுடரால் செய்யப்பட்ட நந்தி வேறெங்கும் இல்லை. இத்திருக்கோயிலின் வடபகுதியில் சிவனுக்கும் தெற்கே விஷ்ணுவுக்கும் கருவறைகள் உள்ளன. இதன் விமான ஸ்தூபி தங்கத்தகட்டால் வேயப்பட்டது. கன்னியாகுமரி அம்மை தல புராணத்துக்கும் சுசீந்திரம் தல புராணத்துக்கும் தொடர்பு உண்டு என்று சொல்கிறார்கள். பூவுலகம் நடுங்கும் வண்ணம் பானாசுரன் பல கொடுமைகளை செய்து வந்தான். உடனே நம் தேவர்களும் முனிவர்களும் வழக்கப்படி எங்களை காத்தருளுங்கள் என்று சிவனிடம் வேண்டினர். முன்னமேயே பானாசுரன் ஒரு கண்ணியினால் அழிவான் என்று பிரம்மன் சாபமிட்டிருந்தான். ஆகவே சிவன் தன் சக்தியான பார்வதியை பூவுலகுக்கு அனுப்பி வைத்தார். அம்மையோ தானுமாலய பெருமானை மணக்க விரும்பியதால் ஒரு நன்னாளில் நள்ளிரவில் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட நன்னாளில் பெருமான் கன்னியாகுமரி கிளம்பினார். திருமணம் நடந்தால் அசுரவதம் நடக்காதே என கவலையுற்ற நாரதர் ஒரு சேவலாக மாறி அங்கு வந்து கூவ, குறித்த நேரம் தவறிவிட்டது என்று தானுமாலையன் சுசீந்திரம் திரும்பினார். திருமணம் தடைப்பட்டதால் கன்னியாகவே தவமிருந்து பானாசுரனை அழித்து இன்னமும் கன்னி தவத்தில் இருக்கிறாள் அம்மை. இந்த ஆலயத்தில் நடைபெறும் ஒவ்வொரு பிரதோஷ விழாவிலும் இடப வாகனத்தில் சிவபெருமானும் கருட வாகனத்தில் திருமாலும் இணைந்து ஆலய பிரகாரத்தில் பவனி வருவது தனித்துவம் வாய்ந்ததாகும். சுவாமி தேர், அம்மன் தேர், பிள்ளையார் தேர், சப்பரத்தேர் என்று 4 தேர்களும் தேர் திருவிழாக்களும் உண்டு. அனைவரும் வாய்ப்பு கிடைக்கும் போது சென்று வணங்கி அருள் பெற வேண்டுகிறேன். இத்திருக்கோயிலின் சிற்பச் சிறப்புகளை நாம் கண்டு களிக்கும் விதமாக இணைத்துள்ள லிங்க் மூலம் கோவிலின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று 360 டிகிரி கோணத்தில் சிற்பங்களை பார்த்து மகிழலாம். எங்களுக்கு இத்திருக்கோயிலை சுட்டிக்காட்டி விவரங்கள் தெரிவித்து விருந்தளித்த அன்பு நண்பர் சுசீந்திரம் சுப்பிரமணியன், ரிட்டையர்டு சீனியர் ஏவோ மற்றும் அவர் துணைவியாருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் மறுபடி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.